அது கூலி வேலைக்கு தான் போகிறாங்க. கூலி வேலை தான். அவங்க விசாரித்து பார்த்துட்டு அந்த குடும்பத்துக்கு ஒரு நல்லது நடக்கணும். கூலி வேலைக்கு விவசாய வேலைக்கு கூலி வேலை தான். சொந்த காடு இதை தோட்டம் துறப்புலாம் கிடையாது. விசாரித்து பார்த்துட்டு கவர்மெண்ட் நல்லது எங்களுக்கு நடத்தணும். அந்த பொண்ணுக்கு எங்களுக்கு அவன் இருந்தால் காப்பாற்றுவான். எங்களால் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ண முடியும். வாய்ப்புலாம் பண்ண முடியாது. அதனால இந்த கவர்மெண்ட் தான் அந்த பொண்ணுக்கு நல்லது செய்யணும். அந்த குழந்தைக்கு கடைசி வரைக்கும் ஒரு படிப்பு செலவுக்கு எதுக்கு ஒரு திச்சு உதவி ரொம்ப சந்தோஷப்படுவோம். எங்கள் முயல் இது ஆடுதுன்னு சொன்னதையுமே அவன் பொழைச்சி வந்தால் சந்தோஷம். பொழைக்கலுங்கிற பட்சத்தில் 4 பேர் அவன் பொழைக்கணும்னு தான் ஆசைப்படுவான். ஒழிஞ்சு யாருக்கு இது வரைக்கும் அந்த பையன் எடுத்துருப்பான். அவனால ஒரு 4 பேர் பொழைக்கிட்டுன்னு தான் நாங்கள் முடிவெடுத்தோம். கடன் வாங்கி கொடுத்துட்டு அந்த கடன் இவன் கட்டுவான். யார் வந்து எது கேட்டாலும் இல்லைன்னு சொன்னதே கிடையாது. அவன் இது வரைக்கும் அப்படிங்கிற ஊர் வேஸ்ட் பண்ணக்கூடாது. என்னோட இது அவன் இது உறுப்பு எதுவும் வேஸ்ட் ஆகக்கூடாது. யாரோ ஒருத்தர் பொழைக்கிட்டு எங்கே வேணாலும் யார் வேணாலும் இப்போ நம்மளாட்ட இல்லாதவங்க போட்டால் சந்தோஷம் எங்களுக்கு. அதனால தான் நாங்கள் இந்த முடிவு 3 நாளாக நல்லா பொழைக்கி வச்சுட்டோம். முடியாத பட்சத்துக்கு இது பண்ணணும்னு எங்கள் மைண்டில் இருந்துச்சு. இன்றைக்கி முடிவு பண்ணி முடிச்சிட்டோம். சாந்தி. ஐயா, நான் ஒரு விவசாயி, கூலி வேலைக்கு தான் போகிறேன். என் காடு கொத்தைக்கு ஓட்டிட்டுக்கிறேன். அதுக்கு நாற்று பிடுங்க ஆடு வந்துச்சு. கவுரு வந்துச்சுன்னா கவுரு வாங்க போகணும். என்ன ஆச்சு ஏதாச்சும் ஆச்சுண்டாச்சுன்னு எங்களுக்கு சொல்லிட்டாங்க. இன்னும் இது வரைக்கும் எனக்கு என்ன ஆச்சுன்னு இன்னும் தெரியல. பையனை தூக்கிட்டு ஆஸ்பத்திரி நான் ஊராக அலைஞ்சி இங்கே கொண்டா சேர்த்து ஒன்றும் முடியும்னு சொல்லிட்டாங்க. அதனால் எனக்கு என்ன பண்ணிக்கிறோம் ஐயா, முதலமைச்சர் பார்த்து எங்களுக்கு நல்லபடியாக என் பிள்ளைக்கு மருமகளுக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுக்க போதும். 30 நாளத்து குழந்தை தான் அது. அந்த குழந்தையும் நல்லா இருக்கட்டும், என் மருமகளும் நல்லா இருக்கட்டும். நானும் பிள்ளைக்கு பழிக்கிறாங்க நல்லா இருக்கட்டும். நான் எங்களை காப்பாற்றணும். அவங்களுக்கு காப்பாற்ற எங்களுக்கு போதாது. அதுக்கு பிழைக்கணும். பொறுப்புத்தான திட்டம் நல்லா கொடுத்துருவோம். ஒரு 6 பேர் பிழைக்க நல்லா வாழ்கிற மாதிரி என் பையன் எப்படி ஊரெல்லாம் சுற்றி வந்தால் அது மாதிரி ஆத்மா ஊரை சுற்றிட்டு இருக்கட்டும். நல்லா இருக்கட்டும்.